டிஎன் சமையல். இன்னைக்கு நாம செய்ய போறது சத்தான முருங்கைக்கீரை பருப்பு அடை. அதை எப்படி நம்ம சுவையா செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 2 கப், பச்சரிசி 2 கப், துவரம்பருப்பு 3/4 கப், கடலை பருப்பு 3/4 கப், உளுந்து 2 ஸ்பூன். இந்த 5 பொருளையும் நல்லா சுத்தம் பண்ணி 3 இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சுக்கலாம். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் 6 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இந்த 4 பொருளையும் நல்லா வறுத்துட்டு அடமாவு அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சுக்கலாம். நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு 10 பல். நம்ம மாவு அரைக்கிறப்பயே இந்த பூண்டையும் அதோட சேர்த்து அரைச்சுக்கலாம். தேங்காய் துருவல் 1 கப், முருங்கைக்கீரை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த மாவோட நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு திக்கா கரைச்சுக்கலாம். அப்பதான் அடை நல்ல சுவையா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நம்ம அடை செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். சீக்கிரம் வேகணும் அப்படின்னா மூடி போட்டு வச்சுப்போம். நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி அடை செய்யறப்போ அதோட வாசனை இன்னும் நல்லா இருக்கும். அடை நல்ல சுவையா வரும். இப்ப 2 நிமிஷம் ஆயிருக்கு. வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்படி திருப்பி போட்டு எண்ணெய் ஊத்துறப்போ அடை இன்னும் கொஞ்சம் முருகலா வரும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடையை கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுக்கிறப்ப உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா மாவு நம்ம திக்கா எடுத்துருக்கனால உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வேகாம இருக்கும். அதனால கொஞ்சம் வேக விட்டு நம்ம எடுக்கிறப்போ உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா சுவையா இருக்கும். சத்தான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்போ அடை நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை அடை செஞ்சுட்டோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல சீரகம் மிளகெல்லாம் நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம்.
நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால அதோட மனமும் சுவையும் ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. இதில் சின்ன வெங்காயம், தேங்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் கலந்துருக்கும். முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ப்ரௌன் சுகர், தேங்காய் சட்னி இதோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.